ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன, மகம்பூரம், உத்தரம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடமான விருச்சிகத்தில் மாத முதல் பகுதியிலும் 5ஆம் இடமான தனுசில் மாத பிற்பகுதியிலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாதம் முழுவதும் ராசிநாதன் நிலை சாதகமாக உள்ளது. மனநிலை தெளிவாகவும் சிந்தனைகள் தீர்க்கமாகவும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கும். 12 கூடிய சந்திரன் 8ஆம் இடமான மேஷத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே மாதம் முதல் நாள் சண்டை சச்சரவுகளில் இருந்து விலகி இருக்கவும், பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மை தரும். 2-11 கூடிய புதன் 6ஆம் தேதி வரை 3ஆம் இடமான துலாத்திலும் பிறகு 4ஆம் இடமான விருச்சிகத்திலும் சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்பட்டு விரும்பிய இலக்கை அடைய முடியும். பணவரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். நீண்ட நாளை ஆசைகள் தாமதமானாலும் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் தடைகளை தாண்டி கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மாத முற்பகுதியில் ஒத்துழைப்பர். 3-10 கூடிய சுக்கிரன் 4ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்க சுக சௌகரியங்கள் மேம்படும். முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே. வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேறுவர். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த ஏற்ற மாதம். 4-9 கூடிய செவ்வாய் 6ஆம் தேதி வரை 4ஆம் இடமான விருச்சிகத்தில் ஆட்சியாகவும் பிறகு 5ஆம் இடமான தனுசுக்கும் செல்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. வீடுமனை வாகன யோகங்கள் அமையும். தந்தை தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 5-8 கூடிய குரு 12ஆம் இடமான கடகத்தில் அதிச்சார கதியில் வக்கர நிலையில் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் வகையில் வீண் விரயங்கள் இருக்கும். விரயங்கள் அலைச்சல்களை தவிர்க்கவும் முடியாது. குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். குரு பார்வை 4ஆம் இடமான விருச்சிகம், 6ஆம் இடமான மகரம், 8ஆம் இடமான மீனத்தில் விடுகிறது. சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடுமனை வாகன யோகங்கள் நன்கு இருக்கும். எதிரிகள் பலமிழப்பர். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைபடும். வங்கிகள் மூலம் புதிய கடன்கள் ஏற்படலாம். எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். 6-7 கூடிய சனி 8ஆம் இடமான மீனத்தில் அஷ்டமச்சனியாக இருந்து மனதளவிலும் உடலளவிலும் பல வகையிலும் குடைச்சல்கள் கொடுத்து கொண்டு வருகிறார். மற்ற மாத கிரகங்களின் நிலை சாதகமாக இருப்பதால் எல்லாவற்றையும் சமாளித்து ஓரளவுக்கு செயல்படுவீர்கள். கண்ணுக்கு கண்ணாக இருந்தாலும் காசு கொடுத்து உறவு வேண்டாம். அது ஆபத்தில் கொண்டு விடும். இருட்டில் வண்டி வாகனங்களை ஓட்டுவதை தவிர்க்கவும். சனி பார்வை 10ஆம் இடமான ரிஷபம், 2ஆம் இடமான கன்னி, 5ஆம் இடமான தனுசில் விடுகிறது. தொழில் வியாபார உத்தியோக வகையில் ஒரு திருப்தி இல்லாத சூழல் இருக்கும். குடும்பத்திலும் ஒன்று போனால் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். பொறுமையும் வாய் பேசாமையும் நன்மை தரும். குழந்தைகள் நடவடிக்கை நட்பு வட்டத்தில் கவனமாக இருக்கவும். 7இல் இருக்கும் கும்பராகுவால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து பொறுத்து போக நன்மை. ராசியில் இருக்கும் சிம்மக்கேத்து பல வகையிலும் குடைச்சலையும் மனச்சஞ்சலங்களையும் கொடுக்கலாம். ராகு கேது சனி இவர்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். விநாயகர் துர்க்கை வழிபாட்டோடு சிவன் வழிபாடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 1, 27, 28. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.